இயேசுவில் பிரியமானவர்களே, இறை இரக்க நவநாளின் 6வது நாள் இன்று. இந்த நாளிலே இறைவன் நமக்கு கொடுத்த குழந்தைகள், இறைவன் நமக்கு கொடுத்த பிள்ளைகளுக்காக நாம் சிறப்பாக ஜெபிக்க இருக்கிறோம். சிறு குழந்தைகள், படித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள், திருமண நிலைக்காக காத்திருக்கக்கூடிய குழந்தைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். திருமணத்தின் பயனாக ஆண்டவர் கொடுத்த ஆசீர் அந்த குழந்தை செல்வம், திருமணத்தினுடைய நிறைவு குழந்தை செல்வம். அந்த குழந்தை செல்வங்களை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார், நம்மை தாயாக தந்தையாக மாற்றியிருக்கிறார். இது இறைவன் கொடுத்த ஆசீர் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த செல்வத்தை இறைவன் நமக்கு கொடுத்த இந்த குழந்தை செல்வங்களை நாம் நல்ல முறையிலே வளர்த்தெடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையானதை நாம் செய்து கொடுக்க வேண்டும். காரணம், இறைவன் நம்மிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்பாக இந்த குழந்தைகள் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் இந்த நாளிலே ஒரு சில நேரங்களில் நம்முடைய பிள்ளைகளால் நாம் வேதனைப்படுகிறோம், நம்முடைய பிள்ளைகளால் நாம் தலைகுனிந்து நிற்கிறோம், நம்முடைய பிள்ளைகளால் நாம் கண்ணீர் வடிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளால் அடுத்தவர்களுடைய கால்களை பிடிக்கிறோம். காரணம், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கரங்களில் இல்லை, நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய பேச்சை கேட்பது இல்லை, நம்முடைய பிள்ளைகள் ஒழுங்கீனமாய் தவறான நிலைகளிலே சென்று தவறான பிள்ளைகளோடு வாழ்ந்து தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருப்பதை இன்று கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பிள்ளைகளை வேலைக்கு அனுப்பிவிட்டு அல்லது ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு அல்லது வெளி இடங்களுக்கு அனுப்பிவிட்டு பிள்ளைகள் எப்போது வீட்டுக்கு வருவார்கள் என்று வேதனையோடு துடிக்கக்கூடிய எத்தனை பெற்றோர்களை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய அவமானங்களையும் பிள்ளைகளுக்கு நடக்கக்கூடிய இழிநிலைகளையும் பார்த்து வீட்டிலே வேதனையோடு இருக்கக்கூடிய எத்தனை பெற்றோரை பார்க்கிறோம். இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகள் இறை ஒழுக்கத்தில் வளர, நம்முடைய பிள்ளைகள் இறை ஞானத்தில் வளர, நம்முடைய பிள்ளைகள் பெரியோர் பெற்றோரின் சொல்லை கேட்க, கீழ்ப்படிந்து நடக்க, தவறான நிலையிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் மனம் திரும்பி வர என் ஆண்டவருடைய இரக்கத்தில் நம்முடைய பிள்ளைகளை நாம் ஒப்பு கொடுப்போம். ஊதாரி மைந்தன் ஊமையிலே நாம் பார்க்கின்ற பொழுது அந்த மகன், இளைய மகன் அனைத்தையும் தன் தந்தையிடமிருந்து பெற்று செல்கிறான். ஊதாரித்தனமாக வாழ்ந்தான். அந்த நிலையிலே இன்று நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊதாரித்தனமாக வளர்த்து அதன் வழியாக நம்முடைய பிள்ளைகள் இன்று கெட்டு சீரழிந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். கண்டிக்க வேண்டிய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளை கண்டிக்காமல் ஊதாரித்தனமாக அனுப்பிய காரணத்தினால் அந்த பிள்ளைகளால் நீங்கள் கண்ணீர் வடிக்கலாம். அந்த பிள்ளைகளை இறைவனுடைய கரங்களிலே நாம் சமர்ப்பிப்போம். தொடக்க நூல் 48ஆம் அதிகாரம் 16வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது: அந்த கடவுள் என்னை எல்லா தீங்கிலிருந்து மீட்ட கடவுள் இச்சிறுவர்களுக்கு ஆசி வழங்குவாராக. அப்படியெனில் நம்மை எல்லா தீங்கிலிருந்தும் பாதுகாத்த கடவுள், நம்மை எல்லா விதமான வேதனைகளிலிருந்தும் வெளியேற்றி வந்த கடவுள் இன்று நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசி வழங்குவாராக. நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இரக்க கடலுக்குள் மூழ்கடிப்பாராக. திருப்பாடல் 144ஆம் அதிகாரம் 12வது இறை வார்த்தை சொல்லுகிறது: எம் புதல்வர்கள் இளமையில் செழித்து வளரக்கூடிய செடிகள் போல் இருப்பார்கள், எங்கள் புதல்வியர் அரண்மனைக்கு அழகூட்டும் அழகிய சிற்பங்களைப் போல இருப்பார்கள் என்று விவிலியம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஆசிரை இறைவன் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே மனதுருக்கத்தோடு நாம் ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழி நடத்தி கொண்டிருப்பவரே, அப்பா, உம்முடைய இரக்க கடலிலே எங்களை மூழ்கடித்தீரே. இதோ எங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். பேர் பேராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, பேர் பேராக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய பிள்ளைகள் தவறான நிலையை நோக்கி செல்லாதவர் பாதுகாப்பீராக. எங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய காவல் தூதர்களை அனுப்பி அவர்களை பராமரிப்பீராக, வழி நடத்துவீராக. ஆண்டவரே, தீமையான வழியிலிருந்து எங்களுடைய பிள்ளைகள் திரும்பி வர, எங்களுடைய பேச்சை கேட்டு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவீராக. நல்ல படிப்பு, நல்ல ஞானம், நல்ல ஒழுக்கம் நிறைந்த பிள்ளைகளாக எங்களுடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வழி நடத்துவீராக. எங்களுடைய பிள்ளைகள் ஆண்டவரை நீர் கொடுத்த பரிசு என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்தையும் நாங்கள் செய்து கொடுத்து வாழக்கூடிய அந்த வல்லமையை தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் ஆண்டவரை உம்மை பார்த்து நாங்கள் மன்றாடுகின்றோம். வல்லமையானவரே, இரக்கம் நிறைந்தவரே, வாழ்வு தருகின்றவரே, அப்பா,
இதோ இந்த இறை இறக்க ஜெபத்திலே ஒவ்வொரு நாளும் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, வேதனைகளின் மத்தியிலே, நோய்களின் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, பண பிரச்சனைகளின் மத்தியிலே, ஏமாற்றப்பட்ட சூழலிலே ஆண்டவரே, கட்டுகளோடு வேதனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். உம்முடைய இறை இறக்கத்திலே ஒவ்வொருவரை மூழ்கடிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுக்கு தேவையான எல்லா தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பீராக, எல்லா தேவைகளையும் சந்திப்பீராக. எந்த விதமான தடைகளும் அணுகாதவாறு, எந்த விதமான தீய கட்டுகளும் தாக்காதவாறு அவர்களுடைய வாழ்க்கையிலே நீர்தாமை உடனிருந்து வழி நடத்துவீராக. இயேசுவே, எங்களுடைய வாழ்க்கையிலே குடும்பங்களில் வரக்கூடிய சோதனைகள், வேலை செய்யக்கூடிய இடங்களிலே வரக்கூடிய சோதனைகள், நாங்கள் நடந்து செல்லுகின்ற பொழுது வரக்கூடிய சோதனைகள் என்று பலவிதமான சோதனைகள் எங்களுடைய வாழ்வை அழித்து கொண்டிருப்பதை நீர் பார்க்கின்றீரே. குடும்ப வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை, உடலிலே நோயோடு என்று பல நிலைகளிலே நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. கடந்த நாட்களிலே பார்க்கின்ற பொழுது ஏராளமானோர் தங்களுடைய விண்ணப்பங்களை எடுத்து வைத்ததை நாங்கள் பார்க்கிறோம். தங்களுடைய பண பிரச்சனைகள் தீர வேண்டும், நோயிலிருந்து விடுதலை வேண்டும், நாங்கள் இணைந்து வாழ வேண்டும், வெளிநாடு செல்ல வேண்டும், வெளிநாட்டிலே 13 ஆண்டுகளாக இருக்கக்கூடிய என்னுடைய கணவர் என்னோடு பேச வேண்டும் என்ற நிலையிலே ஏராளமான விண்ணப்பங்கள் வந்திருப்பதை பார்க்கின்றீரே. ஆண்டவரே, இந்த விண்ணப்பங்களுக்கு செவிசாய்ப்பீராக, இந்த விண்ணப்பங்களை செவிசாய்ப்பீராக. அதை கேட்டு ஒவ்வொருவருக்கும் பதில் தர வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். அதோடு வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை இறை இறக்க திருவிழா. இந்த இறை இறக்க திருவிழா அன்று நாம் நம்முடைய குடும்பங்களுக்காக திருப்பலி ஒப்பு கொடுப்போம். திருப்பலி நம்முடைய குடும்பங்கள் இறைவனுடைய இரக்கத்திலே சென்று சேர, இறை இரக்கம் நம்முடைய குடும்பத்தின் மீது ஊற்றப்பட, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்பட, ஞாயிற்றுக்கிழமை திருப்பலியிலே நம்முடைய கருத்துக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆமீன். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஜெபம். இயேசுவே, நீர் உயிர் விட்டீர். ஆனால் உம்மிடமிருந்து உயிரின் ஊற்று ஆன்மாக்களுக்காக பீரிட்டெழுந்து அகில உலகிற்காக இரக்கத்தின் கடல் திறக்கப்பட்டது. ஓ வாழ்வின் சுவையே, ஆழம் காணா தெய்வீக இரக்கமே, நீர் அகில உலகையும் அரவணைத்து உமது இரக்கம் முழுவதையும் எம்மீது பொழிந்தருளும். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இருதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமே தண்ணீரே, உம்மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தை நம்பிக்கை அறிக்கை. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன்.
அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்துவின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் உமது நேசகுமாரனாகிய எமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலையும் உதிரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எமது பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக
எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமை மிக்க பரிசுத்த தேவனே, நித்திய பரிசுத்த தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மீது விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டீரே. உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருள் கொடைகளை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும். என்று வாழ்பவரும் எல்லாம் வல்லவருமாய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து இவற்றை எங்களுக்கு தந்தருளும். ஆமேன்.